ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச பானிபூரி தாங்க நான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு 4 மணி நேரம் பட்டாணியை ஊற வச்சு எடுத்துருக்குறாங்க. அதை ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்திக்குவோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்க இதில் வெட்டி போட்டுடுறாங்க. அதையும் குக்கரில் நம்ம சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்து இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டுக்கணுங்க. இதை நம்ம குக்கரில் ஒரு 4 விசிலுக்கு பக்கமாக வச்சு எடுத்துக்குவோங்க. இப்போ பானி தண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் நான் புதினா கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்குறேங்க. ஃபஸ்ட்டு ஜாரில் அதை சேர்த்துக்கிறேங்க. ஒரு பிளேட்டில் இங்கே நான் ஜீரகமும் மிளகு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாங்க இது எடுத்துருக்குறேன். நம்ம இதையும் சேர்த்துக்குவோங்க. புளிப்பு தன்மைக்கு நான் ஒரு ½ லெமன் எடுத்துருக்குறேங்க. இதை இதில் நம்ம சேர்த்துக்குவோங்க பிழிஞ்சு விட்டு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணுங்க. இப்போ மிக்சியை கொண்டு போய் மிக்சி ஜாரை நல்லா மையை எடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோங்க. இது பிழிஞ்சு எடுத்தோம்னா பானி தண்ணி ரெடிங்க. இப்போ சுண்டல் வேக வச்சாச்சு. அந்த வேக வச்ச உருளைக்கிழங்குல உப்புத்தூளும் மிளகாய் பொடியும் தூவி மசித்து வச்சுருக்குறாங்க. பானி தண்ணியும் ரெடிங்க. வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். புதினா கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கிறேன். கேரட்டு துருவி வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம பூரியை பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. என்கிட்ட இந்த மாதிரி ரெடிமேட் பூரி நான் வாங்கி வச்சுருக்குறேங்க. அந்த ரெடிமேட் பூரி சிப்ஸு இது கடைகள்லேயே கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம வாங்கி குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த பூரியை மட்டும் வாங்கி வச்சுக்கணுங்க. இப்போது அடுப்பில் எண்ணெயை வச்சு சூடாகிடுச்சுங்க. இப்போ பூரியை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நாமளே வீட்டில் செஞ்சு கொடுத்தா மன நிறைவாகவும் இருக்கும். சுத்தமான ஒரு பொருளை கொடுத்த மாதிரியும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குங்க. பூரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த பூரியை உடச்சி விட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்தி நம்ம பானி தண்ணியை விட்டு சாப்பிட்டோம்னா பானிபூரி ரெடிங்க. ஃபஸ்ட்டு சுண்டல் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசியல், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு கடைசியாக அந்த பானி தண்ணியை நம்ம இதில் சேர்த்திக்கணுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. இது கடையில் வாங்கி சாப்பிட்றத விட. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தர்ஷன் வசூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தர்ஷன் வசூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.